அன்பிற்கினியவர்களே, நலம்தானே? மீண்டும் வளவன் செய்திகளுக்காக மலர் மருத்துவத்தை பற்றி காண இருக்கிறோம். மறுபடி அந்த கேள்விக்கான விடை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பூங்காவனம் ஐயா இயற்றிய புத்தகங்களை வாங்கி படிங்க, நம்மளோட குரூப்புகளில் சேர்ந்துக்கங்க. ஜோதிடமும் மலர் மருத்துவம்ன்ற ஒரு கிளாஸ் வேறு நடத்துகிறோம், அதிலையும் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனளிக்கக்கூடும். சரிங்களா? இப்போ நம்ம அடிப்படைக்கு மறுபடி போகிறோம். என்ன சொன்னோம்? இழிச்சா பையன்னு சொல்லிடுவாங்கங்க. நல்லவன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் அனுபவமே இல்லாதவன் அப்புறாணி அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறீங்க. அப்படி கிடையாது. இப்போ மலர் மருத்துவ முறை எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியா அவருக்கு இல்லை. மலர் மருந்து எடுத்துக்கிட்டவருக்கு ஐடியா இல்லை. இப்போ நீங்கள் -200 இருக்கீங்க, புரியுதுங்களா? நீங்கள் -200லேருந்து 0க்கு வர்றதுக்கே எவ்வளோ மெனக்கடணும் யோசிங்க. -200லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸை கழித்து 0க்கு சராசரி மனுஷனாக அவங்கள கொண்டு வர்றதுக்கே இப்போ தலைகீழ நிற்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளஸ்ஸை நோக்கி போகணும். ப்ளஸ்ஸை நோக்கி போகிறதுனா என்ன? உயர்ந்த குணங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி உயர்ந்த குணமுடையவராக செல்லும்போது எல்லா பாசிட்டிவ் விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணுவீங்க. என்ன பாசிட்டிவ் விஷயங்கள்ங்கிறது? வாழ்க்கையில் நல்ல செயல்கள் நடைபெறும், நல்ல செயல்களை செய்வீர்கள், உங்கள்கிட்ட பலருக்கு பயன் விளையும், உங்களுக்கு பயன் விளையும். அதோட இறுதினா என்னென்னா, அதோட அடிமட்டமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையில் என்ன அடிப்படை பேஸாக என்ன கிடைக்கும்னா, பணம் வந்துக்கிட்டே இருக்கும், செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும், செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எப்போ அப்படின்னா, நீங்கள் 0லேருந்து சராசரி மனிதனிலிருந்து மேம்பட்ட நிலையை நோக்கி, ஞான நிலையை நோக்கி, உயர்ந்த மனித நிலையை நோக்கி போகும்போது பணம் வந்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்போ அதை கண்டுக்கிறவே மாட்டீங்க. வாலி அற்புதமாக சொல்லுவார். பாடலாசிரியர் வாலி அவர் சொல்லுவார், எம்எஸ் விஸ்வநாதனை பார்ப்பதற்கு முன் எனக்கு சாப்பிடுவதற்கு வக்கில்லை, அதாவது சோத்துக்கே வழி இல்லை. எம்எஸ் விஸ்வநாதனை நான் பார்த்த பிறகு எனக்கு சாப்பிட நேரமில்லை அப்படிம்பார். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். பணம் வந்துக்கிட்டே இருக்கும், பணமெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க. புரியுதுங்களா? அப்போ மகிழ்ச்சினா என்ன? இதெல்லாம் போக போக தெரியும். நீங்கள் இப்போ சராசரி மனுஷனாக கூட இல்லை, அதுலேயும் தாழ்ந்து மைனஸில் இருக்கீங்க. இந்த மைனஸ்லேருந்து நீங்கள் சராசரி மனுஷனாக மனநோய்களெல்லாம் போக்கி நீங்கள் -லேருந்து 0க்கு வரணும். 0க்கு வந்து அதுக்கப்புறம் உயர்ந்த நிலையை நோக்கி போகணும். உயர்ந்த நிலையை நோக்கி போக போக உங்களை தேடி ஆளுக கூட்டம் குமியுவாங்க, ரூபா குமியும். நீங்கள் அதை கண்டுக்கிடவே மாட்டீங்க. இதெல்லாம் ஒன்றுத்துக்கு பயன்படாதப்பா, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்க வழியை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி போகிறதுக்குரியது இல்லாமல் நீங்கள் மைனஸில் இருந்துக்கிட்டு எனக்கு அது நடக்கலையே இது நடக்கலையே அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்போ அடிப்படை தத்துவ புரிதல் வேண்டும். நம்ம பல தடவை சொல்கிறது இதுதான். மலர் மருத்துவத்தை பயன்படுத்துவதற்கு முன் தத்துவ புரிதல் வேண்டும். எட்வர்ட் பேட்ச் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, என்ன காரணத்திற்காக இந்த மலர் மருந்தை கண்டறிந்திருக்கிறார், அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு, வாழ்க்கைனா என்னங்கிறத பற்றி எட்வர்ட் பேட்ச் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கனாலே அசந்துருவீங்க. நோய் ஏன் வருது உங்களுக்கு? நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் பிறர் செய்யும் செயல்களையே செய்யும்போது, நீங்கள் எந்த காரணத்திற்காக பிறந்திருக்கிறீர்களோ அந்த காரணத்தை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக உங்களுக்கு நோய் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? நோய் சும்மா வந்துடாது. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும், நீங்கள் காணும் ஒவ்வொரு மனிதருக்கும் பின்னால் ஒரு விஷயம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் காணொலி போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கே நம்ம வந்துட்டோம், பார்த்தீங்களா? ஆனாலும் காணொலியில் கண்டிப்பாக தொடருவோம். ஏன் அப்படின்னா, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இயேசுநாதரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இயேசுநாதர் எந்த ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போர் புரிந்தாரோ சாதாரண மக்களுக்காக, எந்த அடிமை தலையிலிருந்து இந்த சாதாரண மக்களை விடுவிக்க முயன்றாரோ அதே இயேசுநாதரின் பெயரால் ஒரு மதத்தை ஸ்தாபித்து அந்த மக்களை அதே அவருடைய பெயரிலேயே ரோம சாம்ராஜ்யம் அடிமையாக்கியது.
புரியுதுங்களா? அப்படிப்பட்ட உலகம் இது. அப்போ உங்களுக்கு விழிப்புணர்ச்சி வர்றதுக்கு நாங்கள் காணொளி போட்டு தான் ஆகணும். நீங்கள் மலர் மருந்து பரவுனா மட்டும் பத்தாது. அந்த மலர் மருந்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க, உங்களது செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது விடுதலை நோக்கி உங்களை கொண்டு போகுதா அந்த மலர் மருந்து? அப்படி இல்லை, வாழ்க்கைக்குரிய இன்பம் போதுங்க அப்படின்னு இன்பத்தை மட்டும் நாடுறீங்களா? போதும். அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்காத சுயநலத்தால் எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லை. சுயநலம் இருந்தால்தான் வாழ்வில் முன்னேற முடியும். அப்போ தான் நீங்கள் உயர்வீங்க, உங்கள் குடும்பம் உயரும், உங்கள் பகுதி உயரும், உங்கள் நாடு உயரும் அப்படின்னு நம்ம ஏர்செல் சிவசங்கரையும் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது உண்மை தான். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் பல அடிப்படை விஷயங்கள் இருக்குங்க. ஒன்றுமே இல்லாமல் தெரியாமல் மலர் மருந்தை எடுத்தேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் மலர் மருந்தை கற்றுக்கிறத நோக்கியாச்சும் எடுத்துருக்கணும். அதை பற்றி என்னப்பா விஷயம், இப்போ நியூமராலஜியை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன செய்வீங்க? 2 வீடியோவை பார்த்துட்டு உடனே உங்கள் பேரை மாற்றிடுவீங்களா? 2 புத்தகத்தை படிக்கணும். இல்லை உங்கள் பேரை மாற்றிட்டு உங்களுக்கு 2 செம்மையாக கிடைக்கும் பாருங்கள், அப்போ ஐயையோ அப்பான்ட்டு வேறு பேரை மாற்றுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் தத்துவ புரிதல்களுடன் சென்றீங்கன்னா, கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ எது வந்துட்டோம், விதியை மாற்றாது தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமதில் செம்மையானால் வாயுவை ஏற்ற வேண்டாம். மனமது செம்மையானால் வாழ்க்கையை செம்மையாற்ற முடியும்னு பெரிய சித்தர் பாடலே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் தமிழர்கள் ஆதி காலத்திலே கண்டறிந்தது மனதின் உண்மையை. 6வது அறிவு மனதினால் ஏற்படக்கூடியதுன்றது தொல்காப்பியத்தை எழுதி வச்சுருக்கேன். தொல்காப்பியம் எப்போ எழுதப்பட்டதுன்னு தெரியல, குறைஞ்சபட்சம் 2500 வருஷம் இருக்கும். புரியுதுங்களா? 6வது அறிவுங்கிறது மனமதுவே அப்படின்னு சொல்லியிருக்கேன் தொல்காப்பியத்தில். அப்படிப்பட்ட வரலாறு உடையவர்கள் தமிழ் பெருமக்கள், தமிழை பேசுபவர்கள். தமிழை பேசுகிறதுனால முடிஞ்சிச்சாலும் தமிழை பற்றி ஆராய்ச்சி எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் ஒன்றே உங்களை உயர்த்துங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ பேசுகிறேங்க, இங்கிலீஷ் தாங்க உயர்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் நம்ம திரும்ப இந்த அடிக்கடின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டோம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆழ்ந்து கற்றாலும், வரலாறாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், தச்சு வேலையாக இருக்கட்டும், சிற்ப வேலையாக இருக்கட்டும், கல்லாதவராக கூட நீங்கள் இருக்கலாம். ஒரு விஷயத்தை ஆழமாக செல்லும்போது தமிழ் படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஆழமாக ஆழ்ந்து போகும்போது எல்லா சப்ஜெக்டும் ஒரே விஷயத்தை நோக்கி செல்வது உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் என்ன, இயற்கையின் சக்தி என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதனால் மேம்போக்காக நடக்கலைன்னு குற்றம் சாட்டாதீங்க. அந்த கேள்வி கேட்டவரும் அப்படி குற்றம் சாட்டலை, எனக்கு நடக்கலைங்க அப்படின்றாரு. நீங்கள் நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். நீங்கள் நடக்கணும்னா 2 புத்தகத்தை படிங்க, தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க, அதுக்குரிய மருந்துகளை எடுத்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கீழ்நிலையில் இருக்கீங்கிறத பாருங்கள். அந்த நிலையிலேருந்து மேம்பட்ட நிலையை நோக்கி வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பாருங்கள். இதெல்லாம் புரிஞ்சு செஞ்சிங்கன்னா மலர் மருந்துகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் உங்களுக்கு இன்பம், உங்கள் குடும்பத்திற்கு இன்பம். அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அரண் ஈனும் செல்வமும் ஈனும் திறனன்றி தீதன்றி வந்த பொருள் அப்படிம்பாங்க. திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அது செல்வம் வந்தால் பத்தாது, அது தீதின்றி வந்த பொருளாக இருக்கணும். அது அரணும் இன்பமும் ஈனுங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். எல்லா இன்பங்களையும் மலர் மருந்து ஒன்றே வழங்கும். வாழ்வில் வெற்றிகளை தரும். நீங்கள் இளிச்சவாயார் அல்ல, புன்னகை மன்னர் அல்ல, வல்லவர், வாழ்வில் வெற்றி பெறுபவர், 4 பேரை தூக்கி நிப்பாட்டக்கூடியவர், நீங்கள் முதலாளாக போவீர்கள் என்பதை நிறுவும். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் நாங்களே உதாரணமாக இருக்கோம். இப்போ இது உனக்கு நடந்திருக்கானா? நடந்திருக்கு. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம தைரியமாக அதை பற்றி பேசுகிறோம். நம்மளோட பழைய காணொலியில் பாருங்கள், 10வது பரீட்சையெல்லாம் நிறுத்தினதுக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பிரமிச்சிருவீங்க. இதுக்கு மேலே இந்த காணொலிகளை தொடர வேண்டாம், இந்த சீரியஸை தொடர வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். வாழ்க மகிழ்வுடன்.